அனைவருக்கும் இந்நேர வணக்கங்கள். இன்றைய தினமும் நுண்ணறிவு மற்றும் உளச்சார்பு தொடர்பான மற்றொரு காணொளியிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. அந்த வகையில் இலங்கையில் நடைபெறுகின்ற அனைத்து போட்டி பரீட்சைகளுக்குமான நுண்ணறிவு மற்றும் உளச்சார்பு தொடர்பான காணொளியாக இக்காணொளி அமைய இருக்கின்றது. அந்த வகையில் இன்றைய தினமும் 2015ஆம் ஆண்டு இலங்கை சட்டக்கல்லூரி நுழைவுப் பரீட்சையில் இடம்பெற்ற நுண்ணறிவு வினாத்தாளின் இன்னும் ஒரு பகுதியினை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். நாங்கள் தற்போது நேரடியாக வினாக்களுக்குள் நுழையலாம். உங்களுக்கு எமது காணொளி பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் ஏனையவர்களுக்கும் இதனை பகிர்ந்து கொள்வதுடன் இந்த காணொளியில் பகிரப்படுகின்ற வினாக்களுக்குரிய பிடிஎஃப் வடிவத்தினை பெற்றுக்கொள்ள வேண்டுமாயின் நீங்கள் காணொளி கீழே பதியப்படுகின்ற வாட்ஸ்அப் லிங்கில் இருக்கிற லிங்க் ஊடாக வாட்ஸ்அப்பில் இணைந்து நீங்கள் அதனை பெற்றுக்கொள்ள முடியும். இது ஒரு வட்டக்கோளம் தொடர்பான ஒரு வினா 86 தொடக்கம் 90 வரையிலான வினாக்கள் மையத்திலிருந்து சமதூரத்தில் அமைந்துள்ள 8 பகுதிகளால் அமைக்கப்பட்ட வட்ட வடிவ பகுதிகள் 4 கொண்ட வட்டக்கோளத்தினுள் எண்கள் இடப்பட்ட முறையை காட்டும் கீழே உள்ள வரிப்படம் மற்றும் அது தொடர்பான தகவல்களை அடிப்படையாக கொண்டவை. அதில் 5 தகவல்கள் தரப்பட்டிருக்கின்றது. முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த வட்டக்கோளத்திலே ஒவ்வொரு வட்ட வடிவ பகுதிக்குள்ளும் 1 தொடக்கம் 9 வரையுள்ள எண்கள் எந்த ஒரு 8 எண்கள் மட்டுமே இடப்படும். அது 1 தொடக்கம் 9 வரையான எண்களில் ஏதாவது 8 எண்கள் மட்டுமே ஒரு வட்ட பகுதிக்குள்ள இடப்படும். அவ்வாறு 4 வட்ட பகுதிகள் இங்கே தரப்பட்டிருக்கின்றன. அப்போது குறித்த வட்ட பகுதியில் இல்லாத எண் அதற்கு அடுத்த பகுதி, அதாவது முதலாவது வட்ட பகுதியில் 8 எண்கள் இடப்பட முடியும். ஒரு எண் இல்லாத சந்தர்ப்பத்தில் அந்த இல்லாத எண் அடுத்த வட்டத்தில் கட்டாயமாக இருக்க வேண்டும். இல்லாத எண் அதற்கு அடுத்துள்ள வட்ட வடிவ பகுதியில் கட்டாயமாக இருக்க வேண்டும். அவ்வாறு இங்கு ஒரு ஆரைச்சுரை பகுதியில் 4 பகுதிகள் உள்ளடங்குமாறு 8 ஆரைச்சுரை பகுதிகள் உள்ளன. வட்டத்தை 8 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு ஆரைச்சுரை வடிவத்திலே தரப்பட்டிருக்கிறது. அந்த 8 ஆரைச்சுரை பகுதிகளும் 4 வட்டங்களை பிரித்து 4 பகுதிகளாக உள்ளன. அந்த ஒவ்வொரு ஆரைச்சுரை பகுதிகளிலும் ஒரு எண்ணானது ஒரு தடவைக்கு மேல் இடப்படலாகாது. இந்த நிபந்தனைகளுக்கு உட்படுமாறு ABCDEF என்ற ஆங்கில எழுத்துக்களினால் காட்டப்பட்டுள்ள இடங்களில் அந்தந்த இடங்களுக்குரிய குறித்த எண்ணொன்றும் இடப்படும். இந்த தகவலுக்கேற்ப கீழே உள்ள ஒவ்வொரு வினாவுக்குமான சரியான விடையை தெரிவு செய்து அதன் விடையை வினாவின் எதிரே உள்ள புள்ளிக்கோட்டின் மீது இலக்கத்தில் மட்டும் எழுதுக. ரைட். இப்போ நாங்கள் வினாவை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வட்டத்தை நிரப்ப முடியும் எங்களால். இதில் பாருங்க, இப்போ ABCDEF என்று சொல்லி 6 ஆங்கில தரப்பட்டிருக்கு. அதுக்கு பொருத்தமான இலக்கங்களை நாங்கள் இதில் பகிர்ந்து கொள்ள முடியும். இப்போ இதில் பாருங்க, நான் பிஏ பார்ப்போம். வெளிவட்டத்திலேருந்து பார்ப்போம். வெளிவட்டத்தில் 2 இருக்குது, 3 இருக்குது, 4, 5, 6, 7, 9 இருக்கு. 8ம் 1ம் தான் இல்லை. அப்போ இந்த பி என்ற இடத்துல 8 அல்லது 1 தான் பெற வேணும். ஆனால் இந்த ஆராய்ச்சியில் பாருங்க, 8 இதில் இருக்குது, ஏற்கனவே இருக்கிறபடியால் 8 இதில் இருக்கிறபடியால் இந்த பி என்ற பகுதிக்கு 8 பொருத்தம் இல்லை. அப்போ பி என்ற இடத்துல வர வேண்டியது இலக்கம் 1. அடுத்தது ஏ பாருங்க. ஏல 5 இருக்கு, 6 இருக்கு, 7 இல்லை. நாங்கள் ஓடரில் பார்ப்போம். 2, 3, 4, 5, 6, 7 இல்லை, 8 இருக்குது, 9 இருக்கு. அப்போ ஏ என்ற இடத்துல 7 வரலாம் அல்லது 1 வரலாம். ஒன்றும் இல்லை இதில். அப்போ ஏ என்ற இடத்துல 1 வர வேணும் அல்லது 7 வர வேணும். அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் பாருங்க, 1 ஏற்கனவே இந்த 2வது ஆராய்ச்சி பகுதிக்குள்ளே இருக்கு 1. ஆகவே எங்களுக்கு இந்த இதில் 7 ஏ என்ற இடத்துல 1 பொருத்தம் இல்லை. ஆகவே 7 தான் பொருத்தமானது ஏக்கு. ரைட். இப்போ தொடர்ந்து பார்ப்போம். அடுத்தது 3வது வட்டத்தில் பார்த்தீங்கன்னா, மேலே இருந்து கீழ் நோக்கி 3வது வட்டத்தை பார்த்தீங்கன்னா, அதில் இஎம்எஃப்எம்னு சொல்லி 2 அடையாளம் ஆங்கில எழுத்துக்கள் தரப்பட்டிருக்கின்றன. அது மாதிரி உள்வட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா டிசி என்று சொல்லி 2 பகுதிகள் தரப்பட்டிருக்கு. இதுக்குரிய வாய்ப்புகளை நாங்கள் பார்ப்போம். இதில் ஈசியை பாருங்கள், 1 இருக்குது, 2, 3, 4 இல்லை. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஈக்கு 4 வரலாம்,
எஃப்க்கு 4 வரலாம். ரைட். அடுத்தது 5 இருக்கு, 6 இல்லை எங்கள்கிட்ட. அப்போ ஈக்கு வந்து 6ம் பெறலாம். அதே மாதிரி எஃப்க்கும் வந்து 6ம் பெறலாம். வாய்ப்பு இருக்கிற வழியில் நாங்கள் அதை போவோம். எஃப்க்கும் வந்து இதில் 6 வாரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது பாருங்க. அப்போ ரைட். அப்போ இதில் வந்து 1 2 3 4 போட்டோம், 5 6 போட்டாச்சு, 7 இல்லை. அப்போ இதுக்குள்ள இன்னொரு இலக்கம் வரலாம், 7 வரலாம். இங்கேயும் வந்து இன்னொரு இலக்கம் வரலாம், 7 வரலாம். ரைட். அப்போ இந்த 7 அங்கால 8 9ன்னு சொல்லி இருக்கு. அப்போ 3 இலக்கங்கள் இல்லை. இந்த 3 இலக்கத்திலையும் இப்போ இந்த இலக்கம் இதுக்கு பொருந்தம்னு சொன்னால் இந்த ஈயை பாருங்க. ஈல வந்து ஈக்கு நேர உள்வட்டத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா 6 இருக்கு. அப்போ 6 அந்த இடத்துல வராது. 6 எடுத்து விடுவோம். 6 வராது. 7 அல்லது 4 தான் வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எஃப்என்ற இடத்துல பாருங்க. எஃப்என்ற இடத்தை பொறுத்தவரையில் 7 வந்து இங்கே கீழே இருக்குது. அதுக்கு நேர எஃப்க்கு நேர பெரிய வட்டத்தில் கீழ்ப்பகுதியில் இருக்கிற வழியே 7 வராது எங்களுக்கு. அப்போ 7 வந்து எடுத்துக்குவோம். ரைட். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 6 அல்லது 4 தான் இதில் வர வேணும். அப்போ இந்த வாய்ப்பை வச்சுக்கொண்டு நாங்கள் அடுத்ததையும் போவோம். இது வாய்ப்பு இருக்கட்டும். இதில் அடுத்ததுக்கு வருவோம். அடுத்ததையும் பார்த்தோம்னா இதில் விடைய காணக்கூடிய இருக்கும். அடுத்த 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இல்லை, 4 இருக்கு, 5 இருக்கு, 6 இருக்கு, 7 இல்லை, 8ம் இல்லை, 9 இருக்கு. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 வரலாம் அல்லது 7 வரலாம் அல்லது 8 வரலாம். இது வந்து சிக்கு டிக்கு வர வேண்டிய பகுதி. அதே மாதிரி சிக்கு வர வேண்டிய பகுதியை பாருங்க. அதிகங்கள் வர வேணும். 3 வரலாம் அல்லது 7 வரலாம் அல்லது 8 வரலாம். ரைட். இப்போ அதில் வர வேண்டிய இலக்கத்தை கண்டுட்டோம். இதில் பாருங்க. அப்போ 3 7 8 இந்த இடத்துல 7 வராதுன்னா ஏற்கனவே ஏக்கு வந்து 7 இருக்குது. அப்போ 7 வந்து நீக்கி விடுங்க. 7 வந்து அதுக்கு பொருத்தம் இல்லை. அந்த இடத்துல 7 வரப்போகிறது இல்லை. ரைட். 3 அல்லது 8 தான் வரலாம். அது மாதிரி சி என்ற இடத்துலையும் 7 வராது. இங்கே வேணால் கீழே 7 இருக்குது. அப்போ சிக்கும் வந்து 7 வராது. சிக்கும் வந்து 7 வரப்போறையில் நாங்கள் அதை நீக்கி விடுவோம். ரைட். ஓகே. அப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் 3 அல்லது 8 வர வேணும் டிக்கு. அதே மாதிரி சிக்கு வந்து 3 அல்லது 4 8 வர வேணும். ஆனால் இங்கே 3ம் வராது. பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாவது மேலே இருந்து கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வந்து 3 இருக்கிறபடியாக இல்லை 3 நீக்கி விடுவோம். அப்போ 3 வந்து இதில் வராது. இப்போ 3 வராண்டா அதில் வர வேண்டியது வந்து சிக்கு பதிலாக வர வேண்டியது 8. அப்போ சிக்கு பதிலாக 8 வருதுண்டா டிக்கு பதிலாக 3 வரும். ஏன்னா 8 நீக்கி விடலாம். 8 இங்கே வந்துட்டார் தானே. அப்போ அது ஓகே. இப்போ நாங்கள் வந்து இதைத்தான் பார்க்க வேணும். எதுன்னு சொன்னால் கீழிருந்து ரெண்டாவது வட்டம். அதுலேயும் பாருங்க. 4 7 வந்து இல்லை. இங்கேயும் வந்து 4ம் இல்லை, 6ம் இல்லை. ரைட். அப்போ இதில் வந்து நாங்கள் எதை விடுறது, எதை நீக்கிறது? அப்போ பாருங்க. இதில் வந்து எங்களுக்கு இந்த பகுதியில் உள்வட்டத்தில் பாருங்க. 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது. அதாவது 9 இலக்கத்தில் இதை விடுவட்டம் கண்டுபிடிக்கணும். 1 2 3 4 5 6 7 விடுபட்டது. அப்போ அடுத்த வட்டத்துக்கு கட்டாயம் 7 வரணும். என்னென்னா இங்கே 7 விடுபட்டது. அப்போ 7 விடுபட்ட வழியாக 7 கட்டாயம் வரணும். அப்போ ஈக்கு வந்து 7 இருக்க வேணும். ஏன்னா ஒரு வட்டத்தில் விடுபட்டது அடுத்த வட்டத்துக்கு கட்டாயம் வரணும்ன்ற ஒரு நிபந்தனை சொல்லியிருக்கேன். அப்போ ஈக்கு 7 வரணும். அது சரி. அடுத்தது பாருங்க. அப்போ இஞ்சி என்னத்தை விடுறது நாங்கள்? அடுத்தது எஃப்ல வந்து எதை விடுறதுன்னா அடுத்த பிரச்சனை இருக்கு. ரைட். அப்போ இதில் வந்து இப்போ வெளிவட்டத்தில் என்ன விடுபட்டிருக்கன்னு பார்ப்போம். 1 2 3 ரைட். அதில் வந்து 6 4 தான் ஓகே. அடுத்தது பார்ப்போம். இந்த இந்த வழிவட்டத்துக்கு இதில் வந்து 1 விடுபட்டு இருக்குது.
மற்றெல்லாம் வந்திருக்கு. அப்போ ஒன்று விடுபட்டிருக்கு, மற்றெல்லாம் வந்திருக்குது பாருங்க. ரைட். அப்போ இதில் நாங்களே இதை விடுவிக்கிறன்றதான் அடுத்த எங்களுக்கு ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டி. இப்போ இந்த இடத்துல ரெண்டு இலக்கத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. இதை வச்சு வந்து கேள்விக்கு வருவோம். ஏ என்ற எழுத்துடன் இடப்படுகின்ற எண் யாது? 7. கேள்வியில் பார்ப்போம் என்ன சொல்லியிருக்கேன். அடுத்த பி என்ற எழுத்து வந்து இலக்கம் 1. அடுத்த வந்து சி என்ற இலக்கத்தை பொறுத்தமல்ல, சிக்குரிய இலக்கம் இலக்கம் 8, டிக்குரியது 3. சிக்குரியது 8, டிக்குரியது 3. ரைட். அடுத்தது பாருங்க, எஃப் என்ற எழுத்துடனான உள்ள பகுதியில் ஆர் என்ற எண் இடப்பட முடியாதெனின் இ என்ற எண் உள்ள இடத்துக்கு இடப்பட வேண்டிய எண் யாது? அப்ப எஃப்ல வந்து 6 வராது, 6 வராட்டி 4 தான் வரும். அப்போ ஈல வந்து என்ன வரும் வந்து கேட்டீங்கன்னா அது 7 தான். அதை வந்து எந்த விதமான தயக்கம் இல்லை. அதில் வந்து ஈக்கு வந்து 7 இலக்கம் வரும். ரைட், ஓகே. அப்போ நாங்கள் அதில் எஃபில் வந்து 6 இட முடியாதுன்னு சொன்னால் 4 தான் பெற வேணும். அது இதிலேயே சொல்லியிருக்கிறோம். அப்போ அந்த ரெண்டு வாய்ப்பும் இருக்கிறபடியே தான் கேள்வியிலேயே வந்து சொல்லியிருக்கிறோம். இந்த காணொலி வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் இணையர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து எமது சமூகங்கள் அனைத்து விதமான நுண்ணறிவு மற்றும் உழைச்சார்பு தொடர்பான வினாக்கள் காணொலிகள் உங்களுக்கு பகிரப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்வோம். நன்றி.